ஃபுல்லாக மசாலாவில் குளித்து ரெடியாக இருக்கிறானுங்க. இவனை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். கரெக்ட். மத்தியானம் வந்து நாம் அங்கே ஒரு ஹோட்டலில் நம்ம வாங்கினோம் பார்த்தீங்களா ரொட்டி, 5 ரூபா ரொட்டி, அந்த ரொட்டி தான் இது. ஸோ அப்படியே வந்து இது சூடு பண்ணிவிட்டு சாப்பிடலாம். God promise your travel success. தேங்க்யூ ஸோ மச். இடத்துல இருக்கவே முடியல. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தங்கத்துக்கு நான் கேட்டிருந்தோம் உள்ளே கொஞ்சம் படுக்கிறதுக்கு. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, உள்ளெல்லாம் படுக்க முடியாது, அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. வெளியில் வேணால் நீங்கள் இருந்துக்கு வந்தாங்க. ஆனால் நம்ம அப்படியே வந்து மனுஷன் மேலே வந்து பனி வந்து அப்படியே இறங்குது. கரெக்டாக டைம் வந்து இப்போ வந்து 2:15 ஆகுது. டென்ட் இல்லாத காரணத்தினால அங்கே அந்த இடத்துல அங்கே பேச முடியும். அந்த இடத்துல டென்ட் இல்லாத காரணத்தினால அந்த இடத்துல எங்களால் ஸ்டே பண்ண முடியல. இப்போ வந்து இந்த மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு யாராச்சும் நடந்து போனால் லிஃப்ட் கொடுப்பாங்களா சொல்லுங்கள்? யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டீயை சாப்பிட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போண்டாவும் செம்மையாக இருந்தது. நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை. காலையிலேருந்து நான் சாப்பிடாம இருந்ததுக்கு ஒரு சூப்பரான ஒரு போண்டாவும் ஒரு டீ எனக்கு கொடுத்து தாத்தா வந்து என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாரு. நடுவில் வந்து நான் 4-5 டீலாம் சாப்பிட்டேன். ஆனால் இந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வோடவும் அக்கறையோடவும் பாசத்தோடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஒரு போண்டா கொடுத்து நம்மளை பார்த்துக்கிறாரு பார்த்தீங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பெஷலு. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து அப்படியே நடந்து போகலான்னு நினைக்கிறேன். நடந்து போயிட்டு நடுவில் லிஃப்ட் கிடைச்சிச்சுன்னா ஏறி போகலாம், அப்படிலாம் அப்படியே நடந்து போகலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. சரி வாங்க அப்படியே நம்ம காய்ஸ், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலி நான் கோப்ரோல வந்து நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி முடிச்ச பிறகு எடிட்டிங் பண்ணும்போது தான் வந்து ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எதுவுமே வரவே இல்லை, எல்லாமே மியூட்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ இல்லாத வீடியோஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல, ஆனால் உண்மையில வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். உண்மையிலே நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோட்டில் வந்து நான் அப்படியே நடந்துட்டு வந்துட்டே இருக்கும் போது லெஃப்ட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஒன்று பார்த்துருந்தேன். அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் போயிட்டு நான் வந்து சும்மா வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லி சும்மா விசாரிச்சுட்டு இருந்தேன். அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்து வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே ட்ராவல் பண்ணுறீங்க, எங்கெங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நான் எங்கெங்கே போகிறேன், நம்மளோட ட்ராவல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராவல் வந்து அவர் ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவர் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப்பாக கேட்டேன். இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல சிக்கன் வாங்கியிருக்கேன், அது கிட்ட மார்னிங் வந்து ஒரு 11-11:30 நான் வாங்கியிருக்கேன் அந்த சிக்கனை. ஆனால் இப்போ அதோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கடையில் வந்து கொஞ்சம் அதை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான மசாலாலாம் கொஞ்சம் போட்டுட்டு நான் போகிறேன்னு சொல்லி அவருக்கு ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டிருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, தாராளமாக நீங்கள் கொண்டு வாங்க, நானே உங்களுக்கு பண்ணித்தரேன், நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொன்னார். உண்மையில் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இந்த கடையோடைய ஸ்பெஷல் முகல் பிரியாணி இது. ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 70யும் ஃபுல்லும் வந்து 120 சொல்லி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய நண்பர் வந்து ஒரு ஆஃப் வாங்கி டேஸ்ட் பண்ணியிருந்தார். உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் ட்ரை பண்ணவே இல்லை. நான் வந்து நம்மளுடைய சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிடணுன்ட்டு குறிக்கோளோடு நான் இருக்கிறேன். சரி வாங்க, நாம் வாங்கி இருக்கிற சிக்கன் வந்து இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து அதை க்ளீன் பண்ணி அதுக்கு மசாலா தடவி சூப்பராக நம்ம இங்கிருந்து நம்ம கொண்டு போகலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் நான் உள்ள போயிட்டு நம்ம வாங்கி இருக்கிற சிக்கன் நான் எடுத்து சும்மா ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்மெல் எதுவுமே வரல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து ஒரு வாட்டி காமிச்சேன் நான். அவர் வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னார். ஆனால் வந்து அவர் எதுவும் செக் பண்ணல. நானே வாஷ் பண்ணி தரேன், நானே க்ளீன் பண்ணி தரேன், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நீங்கள் ஃப்ரீயாக இருங்கன்னு சொன்னார். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வாஷ் பண்ணணும்னு சொல்லி தான் எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா இன்னொரு வாட்டி வந்து அந்த சிக்கன் எடுத்துன்னு போயிட்டு ஐயா கிட்ட கொண்டு போய் காமிச்சா எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வாட்டி ஸ்மெல் பண்ணி நல்லா தான் இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்தது பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு வந்து அவங்க தலையில் கட்டுறது எனக்கு விருப்பம் இல்லை, நானே க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டப்பு மட்டும் வாங்கிட்டு பிரதருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அந்த டப்பில் வந்து நாம் வாங்கியிருக்கிற எல்லா சிக்கனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொட்டிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் நான் இறங்கிட்டேன்.
சிக்கன் வந்து மார்னிங் வந்து 11:30க்கு நம்ம வாங்கியிருந்தோம். இப்போ வந்து ஈவினிங் 8:30 ஆயிடுச்சு. ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போ நினச்சி பாருங்கள், இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் இருக்குன்ட்டு, அந்த அளவுக்கு கூலிங் இருக்குது. அதனால தான் வந்து சிக்கன் கெட்டு போகாமல் இருந்திருக்கு வெளியில் வச்சு. அதுக்காக நம்ம சரியாக வாஷ் பண்ணாமல் இருந்துடக்கூடாது இல்லைங்களா? அதனால் வந்து 2-3 வாட்டி வாஷ் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் மசாலா போடுறதுக்காக எல்லா திங்ஸுமே நான் எடுத்திருந்தேன். ஆனால் இந்த கடையில் இருக்கிற அந்த பிரதர் என்ன சொன்னாருன்னா, எங்ககிட்டயே மசாலா இருக்குது, 65க்கு போடுற மசாலா இங்கே இருக்குது, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, திருப்பி எதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் அதெல்லாம் பேக்கெட்லாம் பிரித்து எதுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, எங்ககிட்டயே வந்து நான் மசாலா ஆல்ரெடி வந்து நான் போட்டு வச்சுருக்கேன், அந்த மசாலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உண்மையில நல்லா தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. உண்மையில எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாம் மசாலா போட்டு ஊற வச்சிருந்த அந்த சிக்கன் வந்து அந்த பிரதர் வந்து ஒரு சில்வர் கவரில் வந்து நமக்கு பேக் பண்ணி நம்ம கொடுத்துட்டாரு. இந்த கடையில் என் ஃப்ரெண்டு வந்து ஆஃப் பிரியாணியும் 100 சிக்கன் பக்கோடா சாப்பிட்டு இருந்தாரு. அதற்கு வந்து நான் காசு கொடுக்க நான் போயிருந்தேன். ஆனால் வந்து இந்த கடையோட ஓனர் வந்து காசு வேணாம்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் வந்து நான் வந்து கம்பல் பண்ணி என்னோட ஃப்ரெண்டு வந்து சாப்பிட்ட ஃபுட்டுக்கு வந்து நான் கேஷ் கொடுத்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடையில் வந்து சிக்கன் க்ளீன் பண்ணி மசாலா போடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கம்பல் பண்ணி கேஷ் நான் கொடுத்துட்டேன். இப்போ நாம் வந்து இந்த கடையை விட்டு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இங்கே இருக்கிற எல்லா பிரதர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஹக் கொடுத்துட்டு இங்கேருந்து நாம் வந்து கிளம்பலாம். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. இந்த ஒரு கடையில் இவங்க நம்ம மேலே காட்டின அன்பு அக்கறை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸு. யாருன்னே தெரியாத நம்ம மேலே வந்து இவங்க காட்டுற அன்பு வந்து பார்த்தீங்கன்னா நாம் அதை அனுபவிக்கும் போது அது ஒரு தனி போதைன்னு சொல்லலாம். இப்போ நாம் வந்து இந்த ரோட்டில் தான் வந்து நம்ம போகணும். இந்த ரோட்டில் நம்ம 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நம்ம நடந்தால் நாம் போக வேண்டிய அந்த பெட்ரோல் பங்க்குக்கு நம்ம போயிடலாம். 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் காட்டுறதே காண்டி நம்ம நடந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த பெட்ரோல் பங்க்கு வர பாடில்லை. வேறு வழி, வாங்க நடந்து போயிட்டே இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து நாம் ரொம்ப நேரமாக நடந்து நம்ம தேடி வந்திருக்கிற அந்த பெட்ரோல் பங்க்குக்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த பெட்ரோல் பங்க்கு. அப்படியே இங்கேருந்து இப்படி ஒரு ரைட்டில் நாம் வந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒரு 1-1.5 கிலோமீட்டரில் வந்து ஒரு பெரிய செக் போஸ்ட் இருக்குங்களா. அங்கே வந்து நிறைய பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாம் வருங்களாம். அங்கே நம்ம போயிட்டு அந்த ஒரு கண்டெய்னர்ஸ் ஏதாச்சும் பிடிச்சோன்னா அடுத்த டெஸ்டினேஷன் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் வந்து குக்கிங் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு பெட்ரோல் பங்க்கில் கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன ஒரு பர்மிஷன் நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க. கிட்ட நாங்கள் குக்கிங் பண்ணுறதுக்கு இடம் கேட்குறப்போ வந்து நாங்கள் ஏதோ விறகுலாம் வச்சு சமைப்போம்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை ப்ரோ, ஒரு சின்ன ஒரு ஸ்டவ் தான் இருக்குது, அதை வச்சு சும்மா ஓரத்தில் வந்து வச்சு நாங்கள் சமைக்கிறோம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெட்ரோல் பங்க்கை தாண்டி ஒரு இடத்துல வந்து பக்கத்தில் வந்து ஒரு காலியாக ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல நீங்கள் குக் பண்ணிக்கோங்க சொல்லி நமக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வந்து ஒரு காலியாக ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து நம்ம பர்மிஷன் வாங்கிட்டோம். இந்த 2 பிரதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா லேட் பண்ணாமல் குக்கிங் ப்ராசஸ்லாம் நம்ம இறங்கிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு செம்மையாக பசிக்குது. நான் வந்து எதுவுமே சரியாக சாப்பிடவே இல்லை. வெறும் டீ மட்டும் தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். வேறு எதுவுமே நான் சாப்பிடவே இல்லை. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு சிக்கன் சமைச்சு அது கூட நான் வாங்கி இருக்கிற நான் வச்சு நான் சாப்பிட போறேன். சரி வாங்க, நம்ம வந்து குக்கிங் ப்ராசஸ்ல நம்ம இறங்கி குக்கிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ். இந்த இடத்துல தான் இப்போ நம்ம குக் பண்ண போறோம். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்பேஸ். ஒரு மார்பிள் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. மார்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஷாப் இருக்குன்னு நினைக்கிறேன், டீ ஷாப். ஆனால் இப்போ இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிச்சனு. சரி வாங்க நாம சமைக்க ஆரம்பிக்கலாம். வாங்க. இந்த தம்பி வந்து இந்த பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நாம சமைக்கிறோம்னு சொன்ன உடனே ஆனால் நானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமையல் வீடியோவில் நாங்கள் வரலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. வா, தாராளமாக வந்து நிற்கலான்னு சொல்லி கேட்டிருந்தேன். இந்த தம்பி பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீரஜ் பால். இந்த ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டவ்வுக்கு வந்து இந்த கேஸ் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி வாங்க. கம் ஜாயின். நோ ப்ராப்ளம்னா? நோ ப்ராப்ளம். ஏ குக்கிங்கா?
कुकिंग प्लेस है ना? हाँ ये इधर वर्क वो बाइक रिपेयरिंग होता है इधर। हाँ बाइक रिपेयरिंग होता है। बाइक रिपेयरिंग हाँ ஓகே பாத்திரம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ நமக்கு தேவையான பாத்திரம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரண்டி இருக்குது. கரண்டி இருக்குது. அண்டு எண்ணெயை இதில் ஊற்றிட்டு மசாலா பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வச்சு நவுத்துற வேண்டியதான் இன்றைக்கி. ஓகேங்களா? சார் நம்ம பற்ற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ தான் சேஃபாக பற்ற வச்சுருக்கோம். கிட்ட வா கடை சார். ஃப்ளேம் அதிகமாக வைக்கிறேன் பாருங்கள். அதிகம் ஃப்ளேம் வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக கம்மி பண்ணுறேன் பாருங்கள். நண்பர் வந்து இந்த எண்ணெயை கொடுத்து நமக்கு உதவி இருக்காரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஃபுல்லாக ஊற்றிட்டா எப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கணும்ல. வாயில் பாருங்கள் போக போக வந்துன்னு இருக்கு. தலைக்கு இன்னும் ஸ்கார்ஃப் எதுவும் போடல, மாஸ்க் போடல, கை க்ளவுஸ் போடல, சாக்ஸ் போடல. எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ணணும். எனக்கு இதெல்லாம் போட்டேன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பண்ணும்போது ஏதாச்சும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு நான் வந்து வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகிடுன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்காக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். செம்மையாக ஃபயர் ஆகிட்டு இருக்குல்ல. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து மேகி பண்ணும்போது நான் ஃபயர் பண்ணும்போது எனக்கு தெரியல. ஐ மீன் அந்த டயத்தில் வந்து அந்த வெளிச்சத்தில் வந்து நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ஆன் பண்ணும்போது எரியுதா எரியலையா, ஃப்ளேமோட கேஸ் வெளியில் வருதான்னு தெரியாமல் வந்து நான் பற்ற வச்சு அப்படியே பொஸ்ஸுன்னு அப்படியே ஃபயர் ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டேன். ஏன் பயந்தேன்னா பெட்ரோல் பங்க்கு டென்ட்டில் வேறு உட்காந்துருக்கோம். லைட்டாக டென்ட்டில் லைட்டாக ஸ்பார்க் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து சின்னது பெரிய விஷயம் ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து ஸ்லோவாக பற்ற வச்சாச்சு. சூப்பராக மேகியும் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. உண்மையிலேயே வந்து இது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹைவேயில் வந்து சமைக்கிற ஐட்டம்ஸ்லாம் எடுத்துன்னு போயிட்டு இந்த மாதிரி சிக்கனோ வேறு என்னவோ எதுவான இருக்கட்டும் அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இந்த மாதிரி சமைச்சு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிடும்போது அங்கங்கே பிளேஸில் பார்க்க நண்பர்களோட நம்ம சமைச்சு சாப்பிடும்போது உண்மையிலே சூப்பரான அனுபவம். என் லைஃப்பில் வந்து இதுதான் இந்த மாதிரி ஃபஸ்ட் அனுபவம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட நம்ம போய் ட்ராவல் பண்ணி நம்ம வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம், நிறைய இடத்துல சுற்றிருப்போம். ஆனால் இந்த மாதிரி வந்து நம்மளே வந்து எல்லாமே சமைச்சு மசாலாலாம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து குக் பண்ணி சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு. இந்த ஒரு அனுபவத்தை வந்து உங்கள் கூட நான் இந்த ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ பசங்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக மசாலாவில் குளித்து ரெடியாக இருக்கிறானுங்க. இவனை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். இது ஸ்மெல் எப்படி இருக்குது? ஒரு மாதிரியா இல்லை? கொஞ்சம் ஆயில் லைட்டாக ஸ்லோ பண்ணு. லைட்டாக ரொம்ப லைட்டாக ஸ்லோ வெரி குட் வெரி குட். ஸ்லோலி ஸ்லோலி. भैया कम अरे वहाँ पटे மேலே மேலேருந்து அப்படி மேலேருந்து இப்படி வாட்டி கட்டு கட்டு. ஸ்மெல் குட். நம்ம சொல்லக்கூடாது பட்டி குட் ஸ்மெல்ன்ட்டு. நல்லா இருக்க நான் சொல்லிட்டோம். ஹவு ஸ்மெல் யார்? कैसे स्मेल स्मेल रिले अच्छा हमारी ये स्मेल அச்சாண்ணா இப்போ எண்ணெய் வந்து என்னோடய ஸ்மெல்லு ஃபஸ்ட்டு வந்து கொதிக்கும் போது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஆனால் இப்போது இந்த சிக்கன்லாம் போட்டு சமைக்கும் போது சிக்கன் மசாலா இதில் சேர்க்கும் போது உண்மையிலே சூப்பராக இருக்குது. பாடா 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 தடா 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 தடா. अच्छा हो गया? सॉन्ग अच्छा? हिंदी सॉन्ग बोलो. हिंदी सॉन्ग सिंग करो. हिंदी सॉन्ग क्या बोलो? एनी सॉन्ग क्या रहा यार? एनी सॉन्ग सिंग. You who fan? Your hero. Who is your hero? हीरो my favorite is Bobby Deol. Bobby Deol. Yes. Oh. ஸோ சின்ன சின்ன பீஸ் போட்டிருக்கேன். ஆனால் அது வந்து சின்ன பீஸ் எல்லாம் சீக்கிரமாக பாயில் ஆகிடும். அந்த லெக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும். உள்ளே வந்து அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும். ஐ மீன் பிளட்டாக இருக்கும் உள்ளே. ஆனால் வெளியில் பார்க்கறதுக்கு வந்து ஐயோ சூப்பராக ஃப்ரையாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஓகே செக் கரோ பை.
Huh? Oh boy. Kanagai. Finish your dinner. Okay. Already mixing masala. Let's do the sample. Come, just have it. Taste now. Come. Just have it. Taste. Just one piece. Come here. This taste karo. Taste karo, bhai. Sample only. Homemade only. Whatever we cook, it is all homemade, not hotel. But masala is hotel. Nice setup, na? Small portable cylinder, cooking, climate, on road. बहुत अच्छा. Cylinder अच्छा है छोटा. லைட்டாக அந்த பீஸில் இப்படி ஸ்ப்ரிட் பண்ணி மேலே கிளடி வரப்படுவா. ஸ்ப்ரிட் பண்ணி இது பண்ணனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மசாலா ஓகே அக்கா கொண்டா. லெக் பீஸ் பக்காவாக ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. அப்படியே தூக்கி ஓரமாக வைக்கணும் இவனை. அடுத்தது இன்னொருத்தனை செய்யலாம். வாடா தம்பி, வாடா செல்லம். குட்டி லெக்கு யாருக்கு வேணும் வாங்க. कितना चल जाता है ये? हाँ सिलेंडर कितना चल जाता है? इस 400 है. 400 है. इसके 4 पीस के 500 है. सिलेंडर के ऑनलाइन बुकिंग ओनली. ஆன்லைன். எல்லாரும் போகிற வரவங்களாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன இவன் பண்ணின்னு இருக்கான்ட்டு. சிக்கன் பக்கோடா ஏதாவது போட்டிருக்காராங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக வந்து நம்ம வந்து இந்த கடை போட்டிருந்தோன்னா கண்டிப்பாக போகிற வரவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் கொடுங்க 100 கிராம் கொடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டுருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஒரு மசாலாவோடைய ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரை பண்ணும்போது அந்தளவுக்கு குப்புன்னு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வருது. சூப்பராக இருக்குது. ஈரெல்லாம் ரொம்ப நேரம் டீப் பண்ண வேணாம் பாட்டி. ஈரெல்லாம் ரொம்ப நேரம் டீப் பண்ண வேணாம்ல. உடனே பண்ணுவாங்க. என்ன பாட்டி? சாஃப்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லை. ஈரை டேஸ்ட் பண்ணுறியா? No. Give you those. ஈரை நம்ம ஃபைனலாக டேஸ்ட் பண்ணலாம் எல்லாரும். टेस्ट अच्छा एक नंबर टेस्ट. मसाला भी करेक्ट. சிக்கனு வாங்குறது நம்மளாக இருந்தாலும் இதோட மசாலா வந்து அந்த கடையில் இருக்கிற அந்த பிரதர் தான் கொடுத்தது. ஸோ இந்த கிரெடிட் எல்லாமே அந்த பிரதருக்கு தான் போய் சேரும். மத்தியானம் வந்து நாம் அங்கே ஒரு ஹோட்டலில் நம்ம வாங்கினோம் பார்த்தீங்களா ரொட்டி, 5 ரூபா ரொட்டி, அந்த ரொட்டி தான் இது. ஸோ அப்படியே வந்து இது சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இன்னும் இருக்கணுமே அது கூட எடுத்துரு. நடு சும்மா பிடி போதும் பாட்டி. ஆனியன் இருக்கு பாட்டி அதில். லெமன் இல்லைல்ல, கொடுக்கல லெமனு. இந்த ஊரில் இங்கே செட்டில் இல்லை நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் கடை 65 வச்சுட்டு இந்த ஊர்லையா? எங்கே சுற்றினாலும் எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை நல்லாயிருக்கும், நாமளும் நல்லாயிருப்போம். அங்கே ரொட்டி வாங்கின கடையிலேயே வந்து வெஜிடபிள் கிரேவி வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 60 rupees சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு ½ பிளேட் வந்து 30 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இங்கே கொண்டு வரதுக்குள்ளே வந்து ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த கிரேவி வந்து நாங்கள் சூடு பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நாம் குக் பண்ணி வச்சிருக்கிற ஃபுட்டு வந்து இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இதை பாருங்கள், லெக் பீஸுங்க இருக்குது பாருங்கள். லெக் பீஸ் மாத்திரம் தான் நம்ம குக் பண்ணோம். இந்த ரொட்டியும் அப்புறம் வெஜிடபிள் கிரேவி வந்து அங்கேருந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் கடையிலேருந்து. இங்கே ஜஸ்ட்டு சூடு மட்டும் தான் நாம் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாமே வந்து கொஞ்சமாக நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். என்ன முகமூடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செம கோல்டு ப்ரைஸ். நான் லாஸ்ட்டாக வந்து சாப்பிட்டு போயிருக்கேன். வந்து கை கழுவி சாமான்லாம் பாத்திரம்லாம் கழுவிட்டேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து செம்மையாக குளிர்ச்சி. ஆனால் 2 கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டிருக்கேன், தலைக்கும் அப்புறம் மூஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இருக்கவே முடியல. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தங்கத்துக்கு நான் கேட்டிருந்தோம் உள்ளே கொஞ்சம் படுக்கிறதுக்கு. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா உள்ளெல்லாம் படுக்க முடியாது, அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. வெளியில் வேணால் நீங்கள் இருந்துக்கோன்னாங்க. ஆனால் நம்மக்கிட்ட டென்ட் இல்லை. அதனால் வந்து இந்த ஒரு ஷீட்டுக்குள்ளே நம்ம வந்து உக்காந்துருக்கோம். ஆனால் இங்கே உக்காந்தால வந்து நம்மளால் உட்கார முடியல, ரொம்ப குளிராக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இப்பொழுது உள்ளே வந்து பவர் பேங்க்கு, கோப்ரோ, அதுக்கப்புறம் மொபைலெல்லாம் சார்ஜர் போட்டிருக்கேன்.
ஸோ சார்ஜர் போட்ட பிறகு வந்து எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட்டு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பைபாஸ் செக் போஸ்ட் இருக்குங்களா, அங்கே போனால் வந்து நிறைய வண்டிங்கெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் போக போகிறேன். சரிங்களா, நான் இந்த சார்ஜெல்லாம் ஏறி முடிச்சிட்ட பிறகு தான் நான் கிளம்ப போகிறேன். ஓகே பாய் Bye. God promise you travel success. தேங்க்யூ ஸோ மச். அதான் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய இந்த ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே இந்த இடத்துல வந்து ரொம்ப ஹம்புளாக இருக்கான். நல்ல ஒரு சின்ன பையன் தான், 20 வயசு பையன் தான். நல்லா பேசினான். இங்கே இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தான். ஏதோ இப்போ பார்த்து பழகின பையன் மாதிரி இல்லை, ஏதோ பல வருஷம் வந்து பழகின ஒரு பையன் மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருந்தது. யூ ஸ்பீக்கிங் வெரி குட். Okay, thank you. தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தம்பிக்கிட்ட வந்து நாம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இடைவெளி வாங்கிக்கலாம். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா தூங்க போகிறாருங்களாம். ஸோ அதனால் வந்து சார்ஜர்லாம் ஏறி முடிச்சிட்ட பிறகு வந்து எல்லாமே எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். பைபாஸில் வண்டி கிடைக்குமா கிடைக்காத எங்களுக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா காலையிலேருந்து நாங்கள் நடந்துட்டு தான் இருக்கோம். உண்மையில் ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கொஞ்சம் இடம் கொடுத்தானா பார்த்து தூங்கிட்டு காலையில் ஏஞ்சி போயிருக்கலாம். ஆனால் இங்கே இடம் கொடுக்கல. இங்கே படுத்தாலும் நம்மளால் முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக குளிருது. ஸோ லாரி வண்டி ஏதாவது கச்சிச்சுன்னா அட்லீஸ்ட் அதில் ஏறி அதில் பார்த்து தூங்கிட்டே போகலான்னு சொல்லி தான் நான் வந்து ஆசைப்பட்றேன். ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது, செம்ம தூக்கமாக இருக்குது. பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பும் போது நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். I meet you. I meet you. I am so happy. Sure. You God, you success. Thank you. और सपोर्ट करूँगा, लाइक करूँगा. मैंने यू चैनल सब्सक्राइब where और this is for Instagram family account. This is follow me. You और क्या बताऊँ, हिंदी बोलो. जो भी है मैं अपने दिल से भगवान से बोलता हूँ. भगवान से दुआ करूँगा कि आपकी जो यात्रा है वो सफल हो और कोई बीच में ऐसी कठिनाई ना हो. सभी लोग जो जहाँ मेरा वीडियो जा रहा है, हिंदू भाइयों के लिए, वो भाइयों के लिए सपोर्ट करें. सोने के लिए, स्लीप के लिए तो व्यवस्था की जाए. क्योंकि मैं भी तो बहुत दूर से हूँ, मैं पन्ना से हूँ और तो मेरे पास इतना वो नहीं है कि मतलब मैं भाइयों की हेल्प कर सकूँ. सो आई एम सो वीक. Okay, no problem. I understand. You go and talk, but this management not accepted. No problem. It's only safer side only he's telling. I not bother about anything. Okay. Anyway, we are traveler only. At every traveler, this is all faced. No problem. Because God will take care of everything. Next I go for a bypass check post. Definitely we receive a nice truck. Then easily can go. Okay, no problem. Don't worry. தம்பி வந்து நமக்காக வந்து உள்ளே போய் பேசினா போல இந்த மாதிரி வந்திருக்காங்க, ரொம்ப குளிராக இருக்குது, கொஞ்சம் இடம் கொடுங்க, உள்ளே 10 பாங்க ஸ்கேட்டுக்கு ரொம்ப நேரம் கேட்டிருப்பார் போல இருக்குது. அவங்க உள்ளே அக்செப்ட் பண்ணல. நீ அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதா, நீ வெளியில் போன்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க இவனா. ஸோ அதான் வேறு மற்றபடி இதில் அதான் அவனும் ஃபீல் பண்ணுறான் வந்துட்டு இந்த மாதிரி சாரி என்னால் ஹெல்ப் பண்ண முடியலன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, விட்டுரு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராவலருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும். ஸோ நம்ம கண்டுக்காமல் ஃபேஸ் பண்ணிட்டு போகிறது தான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, பாய், டேக் கேர். ஓகே பாய் போல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பும் போது அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த இடத்துல இருக்க முடியல, செம்ம குளிராக இருக்குது. டென்ட் இருந்தாலாவது அட்லீஸ்ட் வந்து நம்ம உள்ளே வந்து டென்ட் இருந்தாலாவது அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே டென்ட்டு போட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்துருப்போம். ஆனால் இப்போ எங்ககிட்ட டென்ட் இல்லாத காரணத்தினால அங்கே அந்த இடத்துல அங்கே பேச முடியும். அந்த இடத்துல டென்ட் இல்லாத காரணத்தினால அந்த இடத்துல எங்களால் ஸ்டே பண்ண முடியல. அதனால் அங்கேருந்து கிளம்பி இங்கேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து செக் போஸ்ட் பைபாஸ் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அங்கே போனாலாவது இந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜு வழியாக வர எல்லா கண்டெய்னர் லாரியெல்லாம் வந்து அந்த செக் போஸ்ட்டு தான் வரும். ஸோ அதனால் வந்து இன்னும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த செக் போஸ்ட்டு பைபாஸுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். உண்மையிலே செம்ம கூலிங்காக இருக்குது. இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள், ரோடே தெரியல. இங்கே அட்லீஸ்ட் லைட் இருக்குது, அந்த பக்கம் லைட் சுத்தமாக இல்லை.
ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த ஒரு அப்படியே வந்து மனுஷன் மேலே வந்து பனி வந்து அப்படியே இறங்குது. கரெக்டாக டைம் வந்து இப்போ வந்து 2:15 ஆகுது. இன்னும் போக அட்லீஸ்ட் பனி இல்லைனால கூட அட்லீஸ்ட் உக்காந்துன்னு இருக்கலாம். ஆனால் அந்த பனியில் வந்து அந்த இடத்துல உட்கார கூட முடியல. அப்படியே கையை காலெல்லாம் விரைச்சி போயிடுது. அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்கள். பனி பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அப்படியே பனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இறங்கியிருக்கு. இந்த இடத்துல லைட் இருக்கிறதுனால தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து செக் போஸ்ட் பைபாஸ் கிட்டே போயிட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பலாம்னு நினைக்கிறேன். செக் போஸ்ட் பைபாஸ் கிட்டே எங்களுக்கு வண்டி கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை அந்த இடத்துல எங்களுக்கு உட்காரதுக்கோ ஸ்டே பண்ணுறதுக்கோ ஏதாச்சும் இடம் கிடச்சா சூப்பராக இருக்கும். அதுமாரி பேச முடியல, ரொம்ப நடுக்கமாக இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செக் போஸ்ட் போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். சரிங்களா, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பைரோ பைபாஸ் கிட்ட வந்திருக்கோம். இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம் பைரோ போனோன்னா. ஆனால் இப்போ வந்து செக் போஸ்ட்டு கிட்ட தான் நாங்கள் போனோம். ஸோ செக் போஸ்ட் இன்னும் வந்து ஜஸ்ட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன். இப்போ திரும்பி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ரோடே தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், ரோடே தெரியல. பின்னாடி வந்து லிஃப்ட்டு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். யாருமே லிஃப்ட்டு கொடுக்க மாட்டாங்க கூட. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து யாரும் லிஃப்ட்டு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம் தான். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க இல்லைங்களா, 2:30-3 மணிக்கு வந்து இந்த மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு யாராச்சும் நடந்து போனால் லிஃப்ட்டு கொடுப்பாங்களா சொல்லுங்கள்? யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ நாங்கள் அப்படியே நடந்து போயிடலான்னு நினைக்கிறேன். செக் போஸ்ட்டுக்கு போனோன்னா கண்டிப்பாக வந்து நிறைய வண்டிங்க வந்து கிடைக்கும். சரி வாங்க, அப்படியே வந்து பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்கலாம். நாம் ரொம்ப நேரமாக வந்து லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணி பிறகு வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய லிஃப்ட்டுன்னு சொல்லலாம். இவர் தான் வந்து நமக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நைட்டு ஒரு 3:30 மணிக்கு வந்து நமக்கு லிஃப்ட்டு தந்தது. கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் வந்து செக் போஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. 1 கிலோமீட்டர் வரைக்கும் செக் போஸ்ட்டே இல்லை. நாங்கள் அப்படியே நடந்து வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் நடந்து வந்தோம். எந்த ஒரு செக் போஸ்ட்டும் இல்லை. அப்புறம் வந்து இவர் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய வண்டிங்க போச்சு. ஆனால் எந்த வண்டியுமே நிப்பாட்டல. ஆனால் இவர் அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு லிஃப்ட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்க வந்து ஹால்ட் ஆகிருக்கு. ஐ மீன் தூங்குகிற நேரம் ஒரு 3 மணிக்கு அப்படியே ஹால்ட்டு போட்டுருவாங்க. 3 மணிக்கு ஹால்ட்டு போட்டாங்கன்னா ஒரு 5 மணிக்கு எடுத்துடுவாங்க வண்டி. இவங்க ரோடு பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ரோடே தெரிய மாட்டேங்குது இந்த பனினால. ஃபுல்லாக இந்த ரோடு ஃபுல்லாக வந்து பனி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. இவர் மட்டும் வந்து நமக்கு 3 மணிக்கு வந்து நமக்கு லிஃப்ட் கொடுக்காம இருந்திருந்தாருன்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பையா ஃபார் யுவர் லிஃப்ட். ஓகே, லைட்டில் வந்து அந்தளவுக்கு தெரியல வருது. நான் வந்து இறங்கும் போது வந்து லைட்டு போடுவார்ல, அப்போ நான் வந்து அவரை ஃபேஸ் காட்டுறேன் கிளியராக. ஏன்னா இப்போ வந்து லைட் வந்து ஆஃப் பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா லைட்டு போட்டார்னா ஆப்போசிட்டில் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆல்ரெடி வந்து ரோடே தெரியல, ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்காரு. 35-40 போயிட்டு இருக்கிறாரு ஹைவேல. ஏன்னா அவ்வளோ பனி மூட்டமாக இருக்குது, ரோடே தெரியல. ஸோ நான் ஒன்ஸ் இறங்குறப்போ வந்து லைட்டு போட்டாருன்னா நான் ஒரு ஃபேஸ் காமிக்கிறேன். சரிங்களா, இந்த இடத்துல இருந்து எங்களை பிக்கப் பண்ண டிரைவர்னு சொன்னேன் இல்லைங்களா, அவரு தான் உங்களுக்கு காட்டலன்னு நினைக்கிறேன். இவர் தான் வந்து நம்மளை வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு டைமில் வந்து நம்மளை பிக்கப் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைரோ போகிற ரோட்டில் தான் போயிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ட்ராவல் பண்ணுறாரு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு 10 கிலோமீட்டர் கொண்டு வந்திருக்காரு. இன்னொரு 15 கிலோமீட்டர் தான் இவர் போகிறாராம். ஸோ அதனால் நான் கேட்டிருக்கேன், பைரோ போகிற வண்டிக்கு ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல நிப்பாட்டுங்க, அங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ப்ரோ, யுவர் நேம் ப்ரோ? மௌஷின் கான். ஸோ யுவர் ஃபேஸ் பார்த்துக்கோங்க. மௌஷின் கான், ஷோ யுவர் ஃபேஸ்னா. உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கிளம்பலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து டோர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து டிரைவர் போகிறாரு பார்த்தீங்களா, இந்த ஒரு முறை வாசல் போகாமல் பின் வாசலில் வந்து நாங்கள் வந்து வண்டியில் ஏறிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடம் தான் இது.